ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபா கார்த்திக்ல இன்னைக்கு அம்பிகா ரம்யா கிட்டயும் ரியா கிட்டயும் வசமா மாட்டிக்கிறாங்க. அம்பிகா இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. தீபா எப்படியோ அந்த ரவுடிகளை அடிச்சு போட்டுட்டு வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி அண்ணா மண்டபத்துக்கு வளவசரவாக்கத்துல மண்டபம் இருக்கு, அங்க போகணும்னு சொல்லி ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணே, கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கண்ணே அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, நான் வேகமா தாம்மா போறேன் அப்படின்னு ஆட்டோக்காரரும் சொல்றாரு. அடுத்ததே மண்டபத்தை காமிக்கிறாங்க. அபிராமி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இப்ப என்னால முகூர்த்தவரில் இருக்க முடியாது, வேற ஒரு பக்கம் போகணும், அதனால பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட்டீங்கன்னா கிஃப்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, பரவாயில்லைங்க இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இல்லைங்க லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே, சரிங்க இருங்க நான் பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா, மீனாட்சி தீபா நீ 2 பேரை கூப்பிட்டு தீபாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் போய் கூப்பிடுறாங்க. மீனாட்சி எதுவுமே பேசல, ஆனா மைத்திலி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. மைத்திலி சொல்றாங்க, அத்தை கூப்பிட்டாங்க வா. எதுக்கு? நான்லாம் வர முடியாத, நீ ஏன் வர முடியாதுன்னு சொல்ற? உன்னை பாக்குறதுக்காக கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க, முகூர்த்த வரல அவங்க இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க, நீ வா அப்படிங்கிறாங்க. இல்ல நீ என்னால வர முடியாத, நீ எனக்கு தலை வலிக்குது இன்னும் இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன தீபா கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடுறேன், புரிஞ்சுக்குங்க, நான் சொல்றதை ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, எனக்கு தலைவலின்னு சொல்றேன்ல, நீங்க ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. மைத்திலியும் சரி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. மைத்திலி மீனாட்சி 2 பேரும் வெளியே வந்த பின்னாடி மைத்திலி சொல்றாங்க, தீபா கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது, எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீனாட்சி சொல்றாங்க, காலையில என்ன அடிச்சால, அதனாலதான் நான் எதுவுமே பேசல, எனக்கு இன்னும் மனசு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் அபிராமி கிட்ட தீபா வர முடியாதுன்னு சொல்றா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆனந்த கூப்பிட்டு கார்த்திகை வர சொல்லி கார்த்திக் கிட்ட அந்த கிஃப்ட கொடுத்துட்றாங்க. அப்பதாங்க வெளியே போயிட்டு அம்பிகா வர்றாங்க. மேக்கப் மேன் வேற ட்ரெஸ் எல்லாம் கேஷுவல் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு, என்னடா நீ கல்யாணத்துக்கு ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, தலை எங்கூட சீவாமா வா வா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வர்றாங்க. அபிராமி கிட்ட அம்பிகா வர்றாங்க. அபிராமி கேக்குறாங்க, என்ன அம்பிகா இவ்வளவு லேட்டாகி வர்ற, எங்க போன, இங்கதானே இருந்த? இல்ல நான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்லஸ் செயின் ஏதோ ஒன்று சொல்றாங்க, அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ இதெல்லாம் எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை, எதுக்கு அம்பிகா? சரி வீட்டு நான் வாங்கிட்டேன்ல, சரி நான் வாங்கிட்டு வந்தது எப்படி இருக்குன்னு பாக்குறியா, இங்க பாரு அம்பிகா, நீ வாங்கிட்டு வந்தது என்னைக்காச்சும் சொல்ல போயிருக்கா, அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நானே தான் பொண்ணுக்கு இந்த செயினை போட்டு விடுவேன் சரியா அப்படின்னு அம்பிகா சொல்றாங்க. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட ரூமுக்கு வர்றாங்க. செம்ம கடுப்புல தான் ரியா உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்டா தீபா தீபா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஐயோ இது அத்தை குரலாச்சே, போய் கதவை திறக்கலாம், இது வேற பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் டோரை ஓபன் பண்றாங்க. பார்த்தா கூடவே அம்பிகாவும் இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு தான் தெரியாதே, அதனால அத்தை இவங்க அப்படின்னு என்ன தீபா நினைச்சிட்டு இருக்க, நேற்று இவங்க கூட பாடி ஆடி டான்ஸ் எல்லாம் ஆடணுமே, உனக்கு நீ மறந்துருச்சா? அம்பிகா என் ஃப்ரெண்டு. ஓஹோ சரி சரி மறந்துட்ட, சரியா ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி மழுப்பிட்டு இருக்காங்க. தீபா வேஷத்துல இருக்க ரியா. சாரி ஆண்டி, எனக்கு தலைவலியா இருந்தது, லைட்டா கிடினஸ் இருந்தது, அதனால மறந்துட்டேன், சாரி ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல விடு விடு வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ள போறாங்க. அப்போ அபிராமி சொல்றாங்க, தீபா உனக்கு ஒரு கிஃப்ட் அம்பிகா வாங்கிட்டு வந்திருக்கா, அதுவும் காஸ்ட்லி கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி தலை அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓபன் பண்றாங்க. செயின் ஒன்று இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. வா ஆண்டி சூப்பரா இருக்கு ஆண்டி, அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு பிடிச்சிருக்கல, ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி, சரி விடு, இதை உனக்கு நானே கழுத்துல போட்டு விடுவேன் அப்படின்னு சொன்னோன்னேவா ஐயோ என்னடா இது மாட்டிக்குவோம் போல இருக்கே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மாஸ்க் மாட்டிருக்காங்கல்ல, செயின் போடும்போது கண்டிப்பா அந்த மாஸ்க் மாட்டிக்கிறது தெரிஞ்சு போயிடும், என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு எப்படியாச்சும் இவங்களை நம்ம கழுத்துல செயின் போட விடாம தடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா ஆனா ஆட்டோக்காரன் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா ப்ளீஸ் என்ன கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா, சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபாஸ்டா தாமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தீபா யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம், ஏன்னா ஆட்டோக்காரன்னா கிட்ட ஃபோன் இருக்கும், அந்த ஃபோனை வாங்கி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க கூட இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காது. ஆனா தீபாக்கு அது ஞாபகம் வராம சீக்கிரம் போங்கண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கல்யாணம் வேற முடிஞ்சிருமோன்னு வேற பயம் தீபாக்கு. தீபா வேஷத்துல இருக்கிற ரியாவை காமிக்கிறாங்க. யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த யோசனை அப்படின்னு கேக்குறாங்க. அம்பிகா திருத்த முழிச்சிட்டு இருக்காங்க. தீபா வேஷத்துல
இருக்க ரியா. என்னம்மா தீபா யோசனை பண்ணிட்டு இருக்க? சரி திரும்ப நான் இதை உன் கழுத்துல போட்டு விடுறேன். இல்ல ஆண்டி வேண்டாம், இதை நீங்க கல்யாணத்தப்ப கொடுங்க, நான் அப்புறம் போட்டுக்கிறேன். என்ன நீ? நான் தான் உன் கழுத்துல இப்ப போட்டு விடுவேன். இந்த செயினை உன் கழுத்துல இப்பயே போட்டு பார்த்து நான் ரசிக்கணும், அழகு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அம்பிகா. இல்ல ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, கல்யாணத்துக்கு கிஃப்டா கொடுங்க, நான் இதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கிறா? கல்யாணம் நான் தான் உனக்கு போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செயினை எடுக்கிறாங்க அம்பிகா. வேற வழி இல்ல, இவங்க விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த செயினை போட்டுக்கிறாங்க. பின்னாடி இந்த கயிறை கட்டி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜடையை தூக்கி இந்த முடிச்சு போட்டாதான் அப்படின்னு சொல்லி ஜடையை தூக்கும் போதே பார்த்தா அந்த மாஸ்க் போட்ட மார்க் இருக்கும்ல, அது அப்படியே திட்டு திட்டா தெரியுது. ஏதோ பவுடர் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கு, ஒரு இடத்துல கருப்பா வேற இருக்கு. அதை பார்த்துட்டு ஐய என்னம்மா இது, ஏதோ ஒரு தழும்பு மாதிரி இருக்கு பின்னாடி. அதுவா, அது ஒண்ணு இல்லை அப்படின்னு டப்புன்னு திரும்பிக்கிட்டு மேக்கப் போட்டாங்கல்ல ஆண்டி, அந்த வேர்வை அப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தீபா விஷயத்துல இருக்க ரியா சொல்றாங்க, என்னம்மா இப்படி சொல்ற, ஏசி ரூம்ல வேர்க்குதா, இது நம்புற மாதிரியா இருக்கு. இல்ல ஆண்டி, நான் மேக்கப் பண்ணனால்தான் இப்படி ஆயிடுச்சு, மேக்கப் சரியா போடல போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தீபா விஷயத்துல இருக்க ரியா. அதுக்கு அம்பிகா சொல்றாங்க, நீ எங்க மேக்கப் போட்ட? பியூட்டி பார்லர் போய் போட்டியா இல்ல பியூட்டி பார்லர் இருந்து இங்க வந்து மேக்கப் போட்டாங்களா? இங்க வந்து தான் போட்டாங்க ஆண்டி, ஆனா அவங்க சரியா ஏதோ போடல போல இருக்கு. கழுத்துல தானே ஆண்டி, பரவாயில்ல இருந்துட்டு போகுது. இல்லம்மா நீ கல்யாண பொண்ணு, ஒழுங்கா மேக்கப் போட வேண்டாமா? சரி சரி மேக்கப் காரங்களை கூப்பிட்டு மேக்கப் பண்ணிடலாம், கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தீபா வேஷத்துல இருக்க ரியாவும் அபிராமி சொல்றாங்க, அதான் அவ பாத்துக்கிறேன்னு சொல்றாள, வா போலாம் அம்பிகா அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு டவுட் அம்பிகாக்கு வந்துருது. சரி போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன போங்க போங்கன்னே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாவும் அங்க இருந்து போயிடுறாங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே வர்றாங்க அம்பிகா. அபிராமி கூட வந்துட்டு இருக்காங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி அபிராமி கிட்ட சொல்லும் போதே அங்க மீனாட்சி மைதிலி 2 பேர் வர்றாங்க. என்னில இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க அம்பிகா. அப்புறம் 2 பேர் நிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்க இருந்து போயிடுறாங்க. என்னாச்சு தீபாக்கு, என்ன செயினை போட விட மாட்டேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. மேக்கப் எங்க பண்ணா, மேக்கப் திட்டு திட்டா வேற இருக்கு கழுத்துக்கு கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ தோல் உறிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மைதிலி சொல்றாங்க, என்னத்தான் ஆண்டி சொல்றது, எங்களை தொடவே விட மாட்டேங்கிறா, நாங்க பக்கத்துல வந்தாவே எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறா. தீபா இப்படி பண்ணவே மாட்டா, ஆனா என்ன இப்படி நடக்கிறான்னு தெரியல. காலையில முகத்தை தொட போனா மீனாட்சி அவளை பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அம்பிகா சொல்றாங்க, இப்படியா பண்ண, நான் என்னையும் செயினே போட விட மாட்டேன்ட்டா, ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அம்பிகாக்கு ஒரே டவுட்டா இருக்கு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு யோசனை பண்றாங்க. எந்த இது, எனக்கும் டவுட்டு அவங்களுக்கும் டவுட்டு, சரி இல்லையே, எந்த இதை கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அம்பிகா. அடுத்தது அபிராமி காமிக்கிறாங்க. ஒரு பாட்டி வர்றாங்க, உன் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்தது, அந்த கல்யாணத்தை திருப்பி நடத்துறீங்க, அப்போ நீங்களாம் இல்லைன்னு எல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆமாம்மா நீங்க சொல்றது கரெக்டு தான், பொண்ணோட அம்மா அப்பா எல்லாம் அப்ப இல்லை, இப்போ நானும் பொண்ணோட அம்மா அப்பா எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி பொண்ணு நான் பார்க்கணுமே அப்படிங்கிறாங்க. நீங்க எதுக்குமா அங்க வர்றீங்க, இருங்க நான் தீபாவை நானே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து கூப்பிடுறாங்க. அதாவது தீபா வேஷத்துல இருக்க ரியாவை கூப்பிடுறாங்க அபிராமி. இல்ல நான் வரல அப்படின்னு சொல்றாங்க. நான் கல்யாணத்துக்கு அந்த மணமேடைக்கு வருவேன்ல, அப்பா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வாமா வயசானவங்களை வான்னு கூட்டிட்டு போறாங்க. வேற வழியே இல்ல, வர்றாங்க. வந்த அப்புறம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மைத்திலி கிட்ட ரெஸ்ட் ரூம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க அம்பிகா. தீபா ரூம்ல கூட இருக்கு, அங்க போய்க்கிங்க, அங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரூம்ல ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க அம்பிகா. அங்க ரூம்ல யாருமே இல்ல. அந்த பாட்டி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த கிஃப்ட் தூக்கி போட்டுட்டு தீபா வருஷத்துல இருக்க ரியா இருக்காங்களா, அவங்க புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. ஐயோ இங்க ஒருத்தங்க என்னடானா இந்த அத்தை வந்து பேசிட்டு இருக்கு, அம்பிகை ஒரு பக்கம் அந்த அம்மா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க, இந்த மைத்திலி மீனாட்சி வேற டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போதே என்ன இப்படி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே யாரோ கதவை திறந்துட்டு வர்ற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் ரெஸ்ட் ரூம்ல இருந்துட்டே தான் இதெல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. அம்பிகா ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறது ரியாக்கு தெரியல, அதனாலதான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. கதவை திறந்துட்டு வந்தது யாருன்னா ரம்யா தான் வர்றாங்க. என்ன ரம்யா இவ்வளவு லேட் ஆகி வந்திருக்க, இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரே டென்ஷன்ல இருந்து நல்ல வேலைக்கு நீ வந்துட்ட அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வேலைக்கு நீ வந்துட்ட, எனக்கு டென்ஷன் தெரியுமா, அவங்க இவங்கன்னு பயங்கர டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி தீபா மாஸ்க கழட்டி கொடு அப்படின்னு சொல்றாங்க. இந்தா அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க கழட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த
அந்த அம்பிகா என்னது யாரோ 2 பேர் பேசுறாங்க, மாஸ்க்னு வேற சொல்றாங்க, தீபான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி லைட்டா கதவை திறந்து எட்டி பாக்குறாங்க. பார்த்தா ரியா அந்த மாஸ்க கழட்டிட்டு இருக்காங்க. கழட்டி அந்த பெட் மேல அந்த மாஸ்க வச்சுட்டு, அப்பாடா இப்பதான் எனக்கு முகமே ஒரு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அடப்பாவிகளா, இவளுக்கு 2 பேரும் யாருன்னே தெரியல. ஆக மொத்தத்துல தீபா இங்க இல்ல, என்னாச்சுன்னு தெரியல. தீபாக்கு இவளுக்கு 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ண போறாளுங்க அப்படின்னு தெரிஞ்சிருது. ரியா ரம்யா 2 பேரும் யாருன்னு அம்பிகாவுக்கு தெரியல. சோ அவங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இதை விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரண்டி இதா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, யார்டே நீங்க 2 பேரும், தீபா எங்க, தீபாவோட மாஸ்க போட்டு நின்றுட்டு இருக்கீங்க, தீபா எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதை பார்த்தா ரியாவுக்கும் ரம்யாவுக்கும் செம்ம சாக்கா இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது.